வரமாட்டானா? ஏய் உள்ள வாடா. காசு தாண்டா வருவான். உனக்கு பணம் தரல மாப்ள வரமாட்டான். கமெண்ட். பணத்தை என்னடா பண்ணுவீங்க? நேத்து சரக்கும் பிரியாணி தின்னியா? உனக்கே இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அந்த காசு தான். அந்த காசா? மாப்ள அந்த வண்டி அப்படியே ஓர விட்டுட்டு அந்த மாதிரி என்ட்ரி போடு. போடு. நம்மளே துள்ள வச்சானே. போ போ துளி என்ன எடுத்து வச்சானே. தலைவரே ஏன் அழுகிறீங்க? கூட்டத்தை பார்க்கும்போது எலெக்ஷன் ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சிருச்சுடா. நம்மதான் நாளைக்கு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் இந்த கூட்டம். முன்னாடி ஒரு 20 பேர் 30 பேர் நிக்கிறான்னு பாத்தீங்களா? தலைவான்ட்டு அவனுக்கு தான் நம்ம கட்சிக்காரனுங்க. நான் 250 கொடுக்க சொன்னேன். 50 ரூபா நீ அடிச்சிட்டியாக்கு. அது பேசுங்க. நம்ம கட்சிக்காரன் நம்மள மாதிரிதான் இருப்பேன். ஆனா இவனுக்கு தலைக்கு 200 ரூபாய்க்கு கொடுத்தோம். தெருவா இவனை பார்க்க அலைய வேண்டியது இருக்கடா. விடுங்க தலைவரே, ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷம் இவனுக்கு நம்மளை பார்க்க தெருவா அலைய மாட்டானுங்களா என்ன? ஆகவே மக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இபி பில் நீங்கள் செலுத்தவே வேண்டியதில்லை. தலைவரே, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து நடந்துச்சுன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதெல்லாம் பாசிட்டே கிடையாது. நடந்தாதானே தலைவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரை கேட்டா? நம்ம பண்ணா மட்டும் வச்சுக்கேன், நம்ம கட்சிக்காரனே நமக்கு முட்டு கொடுப்பான்டா. பாத்துக்கலாம் விடு. மேலும் வீட்டிற்கு 2 ஏசி கூட வழங்கப்படலாம். நீங்கள் எதற்கும் ஆயத்தமாக இருங்கள். தலைவா, நேத்து உன்னை அந்த கட்சி கூட்டத்துல பார்த்த, இன்னைக்கு என்ன இந்த கட்சி கூட்டத்துல ஆடிட்டு இருக்க? அவனுக்கு 200 ரூபா கொடுத்தானுங்க, இவனுக்கு 300 ரூபா கொடுத்துருக்கானுங்க. நீ நாளைக்கே நீ ஒரு 300 ரூபா கொடு, ஒரு கட்சி ஆரம்பி. உன் கட்சி கூட்டத்துல வந்து ஆடுறேன். இல்ல சரக்கடா சூரன். இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரனையும் ஏமாத்திட்டே திரி. டேய், ஏமாறுற ஜனங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற அரசியல்வாதி இருக்கதான் செய்வாங்க. இப்ப நான் மட்டும் ஏமாத்த கூடாதா? நான் மட்டும் இழிச்சவாயனா? சரி போடு. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி.